ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதுவும் மீல் மேக்கரை வச்சு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டிஷ்ஷும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் கிரேவி. இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு மீல் மேக்கரை அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மீல் மேக்கர்லாம் நம்ம போட்டதை விட டபுள் சைஸாக மாறி நல்லா வெந்திருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து இந்த மீல் மேக்கரெல்லாம் எடுத்து பச்சை தண்ணியில் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மீல் மேக்கரெல்லாம் நல்லா பிழிஞ்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை பாதியாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து அந்த மீல் மேக்கரோட நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும்போது எல்லா சாரும் இந்த மீல் மேக்கரில் இறங்கி கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிட வேணாங்க, இல்லைன்னா நமக்கு கிரேவி ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அளவாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சோயாவையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோயாவை இந்த கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சோயாலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ டேஸ்ட் பார்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே கமகமன்னு வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூடு ஆறுனதும் மூடி திறந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுனால நல்லா திக்காக இருக்குது கிரேவி. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சைவ கறி குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அப்படியே தான் வீடு ஃபுல்லாக அப்படியே கறி குழம்பு வாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.